சந்திராயுதம் அதாவது சேனத்திரனாக இருந்து இதற்குடைய வேலையெல்லாம் தட்டாமல் செய்ய வேண்டும். அப்படி சொல்லுங்கள். ஏ தாரா அச்சுக்காரே அச்சுக்காரே கர்மடா ஐயா போது மேரவே ஏ கால வந்தானா உன்னுடைய மனைவெல்லாம் இந்த மாதிரி பாதம் மணிவால பாத்தியா? என்னுடைய மனைவி எவ்வளவு பணிவோடு பாதம் பண்ணிக்கிறா பாரு. அது எத்தனை பாதம் வந்து ஒரு 4 3 அரை 7 8 நல்லா சொம்பையாட்ட இருக்கற ஒண்ணு வேலை இல்லடா. காலையில 5 மணிக்கு தூக்கிட்டே பா. அதுக்கு ஆராதி ஒரு தோத்திக்கிறடா. வேற சோத்து போட பெட்காப் வச்சு கொடுத்துறேன். ஏன் 8 மணில பூரி சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கு ஏத்த மாதிரி 1 to 10 மணி பழத்தை வாங்கிட்டு கட் பண்ணி கொடுத்துறேன். ரைட். 1 to 1 மணி ஜூஸ் போடுறேன். 1 to 2 மணிக்கு பொண்ணு சுத்தி அதுக்கு சாம்பார் ரசம் காரம் போல அந்த போயிடுது. 2 to 3 மணிக்கு அதாவது பச்சி போண்டா ஏதாவது வச்சு கொடுத்துறேன். 7 to 8 மணிக்கெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு பாரு. 8 to 9 மணிக்கு 10 மணிக்கு ஒரே டம்ளர் தொட்டை காய்ச்சி அந்த மெடுக்கல அதுக்கப்புறமா பட்டை வாங்கிட்டு வெள்ளை தவறு கையில் கொடுத்துருவேன். ரெண்டு கடிச்சிட்டு சாப்பிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறமா பச்சு கூண்டு மேல போ சுத்தி வர மாதிரி இடம் அவனும் தான் சொல்றான் நீ கேட்கிறேன் ஆசையாக பேச இப்படி கட்டி பிடிக்கிறோம்னா இப்படி கைது விட பின் சொன்னே சாப்பாடு சாப்பிட்டு
பெண்டு நான் பட்டும் போரு நானும் காலம் மேல போட்டு ஓராசி இப்படி திரும்பி திரும்பி பாக்குறது அவர் நாடு தூங்குறது காலையில கோயில சிவன் கோயில சுத்தம் போட்டாங்க அப்புறம் கோயில பாட்டு போடுவாங்க இல்லையா அப்ப நான் அண்ணக்குடி எடுத்துட்டு சாணம் போலான்னு வெளியே ஆத்துக்கு வருவேன் அப்ப பாரு முந்தாணி பிடிச்சுக்காரு கூப்பிட்டேன் நீயும் தான் பாடுன்னு சொல்றதுக்கோசரம் 5 மணிக்கு மேலே போட்டா அவரு சொல்லி குத்தல நீ நிக்க பால்ல கலந்து குடுக்காத அப்படியே அசோகனால கலந்து உள்ள குடு ஏன் வாங்கிட்டு போய் போல மண்டல சுரர் என்ன சொன்னாரு? ஆமா நான் போய் இந்த ஜானி கூட்டு ஐயோ அவ எப்படி இருப்பாளோ அவ எத்தனை குடி கட்டாலோ என்னென்ன பண்ணாலோ அவளுக்கு தான் பாப்பமே நீ தான் வீட்டு வேலை செய்ய வர வர உடம்பெல்லாம் நோக்குறது சுகர் பிரஷர் அதிகமா இருக்குது ஆத்துல வேலை செய்ய முடியல ஏதோ ஒரு சொல்லி யாராவது கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதை நான் கூட்டு வரேன் வீட்டு வேலை செய்யறதுக்கு நீ வீட்டுல பத்திரமா இல்லாத இந்த ஊருக்காரங்க மட்டும் கூட தெரியல எவனை கூட்டிட்டு போப்பாரு யாரை கூட்டு வரேன் மனோ வந்துக்கிறான் பூசிக்க போல ரடக்க என்ன ஊரு உன் பேர் என்ன தன்னம் தன்னுமே சக்கரவர்த்தியார் அவருக்கு மனைவி மகன் சாந்தசன் சரி ஒதுங்கி இருந்த எனக்கு ஆதரவு நீங்க தான் எனக்கு தாய் தகப்பன் அம்மா உன்னை நான் பெத்த மகளை போல வைத்து நான் பாதுகாக்கிறேன் கையை வைக்கக்குள்ளே பெத்த மகள் மாதிரி அது மட்டும் இல்லாமல் இங்க பார் நான் யார் தெரியுமா நான் தான் பிரகாஷ்வதி ஐயர் அஜய் தேவட மோட்டா பேர் தான் வேற பிரகாஷ் சரி வீட்டு வேலை மட்டும் தட்டாம சரி அங்க மேல கையை வைக்காத பேசு வீட்டு வேலை மட்டும் ஐயோ அதே பெரிய அம்மாவுக்கு நீ போய் தடி போடாத வச்சு அதுக்கு மேல சொல்லுவாங்க என்னையா பெரிய பெரிய மன்னாதி மன்னர்கள் அமர்ந்த சபை இது எப்படி இருக்கிறது பாருயா சரி கம்முனு அத்துக்காரரே வந்துட்டீங்களோ வீட்டு வேலை செய்ய முடியல நீ உடம்பு சொல்லுறது அதாவது அதுக்கு அர்ச்சனை பேசுவியா சொல்லுங்க கம்முனு வீட்டு வேலைக்காரியா ஒரு பொண்ணு கூட்டு வந்திருக்கேன் அத பாரு ஜானி வேலைக்கு இவன் நம்ம ஆத்துல ஆத்து வேலை செய்யறதும் வேலைக்கு செய்ய போக போயா இப்ப உன்னால தான் எங்க போட முடியல ஆத்து வேலை செய்ய வந்து இப்படியா இருப்பா ஒரு சாதா படி கட்டிட்டு ஏதோ சடத்து நீ ஒரு பூ போட்டு ஒரு தாள் பூ வச்சுட்டு அப்படி இருந்தா இவன் போட்டு மேக்கப்போ எங்காவது எப்பயுமே ஒரு ஜாதி மேல வாங்கி தங்கிச்சு இருக்கிறான் அது போல இருந்தா குடும்பத்தை பொம்பளை அவன் நம்ம ஆத்துல வேலை செய்வான் இவன் வச்சிருக்கிற பூவும் இவன் முகத்துல போட்டுருக்கிற பவுடரும் இவன் கட்டிக்கிற புடவையும் ஏற்று சந்தேகமா இருந்து நம்ம ஆத்து வேலை செய்வோம் அடி அடுக்கு சட்டி குண்டா அண்டா போல அடி அடுக்கு சட்டி குண்டா அண்டா போல அடி கோலம் மிச்சு மேல் குங்கும வச்சு
இவ்வளவு தான் வாசல் இருக்கும். பசுமாடு சாணத்தை கொண்டு வந்து கழுகரை இல்லாம நல்லா கரைச்சு சாணம் போட்டு கூட்டிட்டு கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சு வச்சு அதாவது அருவி பூ வச்சு குங்குமம் போட்டீங்கன்னா வேலை முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் எந்த வேலை இல்ல. மாட்டு சாணம் தள்ளி அதெல்லாம் செவத்துல வந்து வராட்டி அடிப்பாங்களே, அதை ஒரு 100 மாட்டு இருக்குன்னு வச்சு அது எல்லாத்தையும் செவத்துல இருக்குது. அதாவது போர் போட்டு இருக்குது கண்டுபிடி வீணா இது கட்டிட்டு கிணத்து போய் ஒரு 60 தண்ணி சேர்த்துட்டு விடணும். அதுக்கப்புறம் என்ன ஒரு நாள் 24 மணி நேரம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம் அதிகமா இருக்கும். அந்த புடவை எல்லாம் கட்டிலே இருப்பா அவுத்து போட்டுட்டு அதை துவைச்சு அயன் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா எந்த வேலை இல்ல. பாரசு காட்டுக்கு போய் ஒரு 3 கட்டு வேற என்ன அதுக்கு சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால வேற கொண்டு வந்து சாப்பாடு அதுக்கப்புறமா வேலை இருக்குது. மதிய சாப்பாடு காலையில கையாலே குத்தி என்னதுக்கு அது இருக்குது தேய்ச்சி கலைஞ்சு போகும். கையால குத்துறது நல்லது. கையால குத்தி முன முடியாம சாப்பாடு வச்சு அதுக்கேற்ற சாம்பார் ரசம் கார குழம்பு தயிர் அதுக்கப்புறமா வேலை இருக்கு இல்லையா பசுமாடு இருக்குது இல்ல அதுக்கு ஒரு 3 கட்டு பில்லாது கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் எது இல்ல குளிக்கிறது தண்ணி தனியா ஒரு 60 கூட எனக்கு உங்களுக்கு ஒரு 10 கூட என்னத்துக்கு ரோட் வரல அண்ணா கூட யாராவது வச்சா சுக்கா பட போட்டு போங்கண்ணா. அதுக்கு என்ன பண்ணி வேலை கிடையாது படுத்து தூக்கி டிவி பாத்துட்டே இருக்கலாம். ரோட் போனவிய அப்புறம் அப்ப அடி வாசல் சாணம் போட்டு தண்ணி கறிக்கணும் கோலம் போடணும். அதுக்கு என்ன பண்ணி வேலை கிடையாது படுத்து தூக்கி டிவி பாத்துட்டே இருக்கலாம். தூக்கி சொல்றத கேளு. இவ்வளவு நேரம் இவ்வளவு வேலையை மூச்சு கட்டி நான் சொல்றேன் செய்யல அப்படின்னு சொன்னாலா என்ன வாய் தந்தாளா 16 பல்ல வேலை செய்ய அவளை கேட்க மாட்டியா? அவளை கேட்கவே மாட்டேன். வீட்டு வேலை செய்யணும்னு வச்சுக்க மயிர் அறுத்து நானே அவளை துரத்த மாட்டேயா? 16 பல்ல உனக்குதான் பூஜை. வீட்டு வேலை செய்யறேன் அப்படி என் பல்லு உடச்சு அப்படி சொல்லு பல்லு வந்துட்டு போங்க முத்தம் தெளிக்கலாம் நீ மாமியை சட்டி ஓடிச்சு கண்டிப்பா பூமியால் மண்ண Hey!
ஒரு ஏன்டா சோறு தாடி வாங்கினா நாயுலோ நீ தாண்டா நாயே உன்னால தாண்டா என்ன அடிக்கிறா பசங்களா அவங்க திரும்பி ஓடுறாங்க முன்னாடியே பார்த்துருப்பாங்க கொத்தத்துல ஸ்பெஷலிஸ்ட்மா குத்த போறா யாரா இல்ல ஏனி தாரா இவன் நெட்ட கோகனாட்ட இருந்துட்டு நீட்டா தாடி இவன் என்ன குத்தாமண்ணா இவன் குத்தனாதான் உனக்கு நன்னா இருக்குமா அப்படி சொல்லாயிர வாங்க மாமிக்கு நாங்க பண்ணதா சரி கண்டிப்பா எனக்கு கட்டிங்க நானும் வந்து போறேன் ஐயோ சந்தேகப்படாங்க ஒரு சின்ன பையன் மாமி என் உலகில பூனை கைடிச்சு என்னடா பூனை எப்பா இது மேல குத்தீங்கன்னா தவிடு மாட்டுக்கு தான் அடிக்கல போடலாம் தவிடு ஒரே விடுறேன் என் சொத்தை எல்லாம் பறி நெல்லு குத்த தெரியல அவனுக்கு கொண்டு கொடுத்து கூட்டிட்டு வந்துருக்கு போன அடிக்க சொல்ல மாட்டியா இது ஆண்டவனார் கோவே ஐயோ உட்காருங்கண்ணா நான் உட்காந்துக்கிறேன் போய் போட போ இன்னைக்கு கல்தா வீடு அரிசி 야!
கம்மி கேட்ச் சைலண்ட் சைலண்ட் மண்டலசன் தெரிந்த பிரகாரம் ஒரு தென்னை கோயில் பணத்தை ஒரு பாக்காத ஒரு உற்ற செய்து யாரகி ஏதோ நம்ம மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறேன் சைலண்ட் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால நான் மாத்திரை நீர் நதிக்கரை சென்று ஜலம் நான் எடுத்துட்டு வரேன்டியம்மா. வேணாம்மா நீ கொஞ்ச நேரம் குழந்தை ஆராட்டி சீராட்டி தூங்க வச்சா மட்டும் போதும். நான் வாசல்ல படுத்துருக்கிறேன். அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு. நான் போய் கழுத்து நேர்த்து கொண்டுட்டு வந்துடுறேன். போலாமா தண்ணி கொஞ்சம் உக்காருங்க எனக்கு குழந்தை வேணும்டாப்போ. என்ன சொல்ற கோயிலுக்கு கொண்டு விட்டாங்க ஐயா எனக்கு குழந்தை வேணும் ஐயா. புள்ளி கொண்டு விட்டாங்க குழந்தை வேணும். புள்ளி கொண்டு விட்டாங்க இந்த நாட்டுல கேட்கறது யாரும் ஆள் இல்லையா? ஆள் இருக்குது. சைலண்ட் ஐயா என் பேர் பிரகாஷ்பதி ஐயா என் மனைவி தாரா வீட்டு வேலைக்காரி வேலைக்கு வந்தா கட்டிட்டானே. ரொம்ப நாள் நம்ம அத்தை வேலை செஞ்சுட்டு வரேன். இந்த இடத்துல குழந்தை ஆராய்ச்சி போய்யாமா நான் அதிகாரி சேர்ந்து தலைமைத்துறேன் சொன்னேன். குழந்தை திருப்பதி பக்கம் செத்து கிடக்குதியா கொலை பண்ணிட்டா. ஐயா ஐயா அவசரே அம்மன் குழந்தையை கொடுத்து என்ன வேகமா கேக்குறாங்க சென்றது. அம்மனை தாளா அந்த குழந்தையை தாளாட்டி உறங்க வைத்தேன். குழந்தை உறங்க உடனே நானும் உறங்கி விட்டேன். மறுபடியும் அந்த அம்மா வந்து பார்க்கும்போது மடி மீது குழந்தை இறந்து கிடக்கிறது. ஆனா அந்த பிள்ளைய நான் கொல்லல, குலக்காரி அந்த பக்கத்து என் மீது சுமத்துகிறார்கள். நான் பிள்ளையை கொல்லலையா, நானும் ஒரு பிள்ளையை பெற்றவதானே. ஐயா உயிரோட தாங்க குழந்தைய கொடுத்தோம். ஏங்க அந்த மாதிரி பண்ணோம்? ஐயா குழந்தைய கொடுத்து விட்டு என்னுடைய மனைவி ஜானகி என்னுடைய மனைவி வந்து சாரா போய்விட்டா ஜானகி பாதி நேரத்துல தப்பி பார்க்க வேண்டியதானே சவுண்ட் அடிச்சு பார்த்துட்டேன். எதுக்கு பயம் பயமா புட்டத நாயர் போகுது தெரியும். என்ன புட்டத ஐயா மதிய வந்து மகாராஜா போறீங்க. யாரோ குதிரைக்கு பிறக்க கோயிலுக்கு முன்னாடி கூதிங்களா சொல்லுங்க. திரும்ப பார்த்து சொல்லுங்க. என் குழந்தை வந்துட்டா. ஒரே பாதாள சிறையில போடு. என்னடா பாதாள சிறை. போங்கடா. போங்க போங்க.